சகோதரர்களே, இலங்கையில் உள்ள இந்த மதரசாக்களை படித்துக் கொடுக்கக்கூடிய ஷாபி மதஹபுடைய மதரசாக்களை படித்துக் கொடுக்கக்கூடிய ஒரு கிதாப் இருக்கின்றது, புலூகுல் மராம். இந்த புலூகுல் மராம் என்ற கிதாபில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அதாவது அபூ மாலிக்குல் அஷ்ஜாஇ என்று சொல்லக்கூடியவர், அவருடைய பெயர் வந்து சாது, அவருடைய தந்தையின் பேர் தாரிக். அவர் சொல்லுகிறார், தன்னுடைய தந்தையை பார்த்து கேட்கிறார். அந்த அபூ மாலிக்குல் அஷ்ஜாஇ என்று சொல்லக்கூடியவர், அவருடைய தந்தை குடும்பமாக மதீனாவில் வாழ்ந்தவர்கள். மதீனாவிலே நபி அவருடைய காலத்திலே அவர் வாழ்ந்தார். அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் 3 கலீஃபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தார். அலி ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே கூபாவிலே வாழ்ந்தார். அப்படியான அவரிடத்திலே மகன் கேள்வி கேட்கிறார், யா அபதி இன்னக கத் ஸல்லைத கல்ப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபீ பக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலியின் ஹாஹுனா நஹுவம் பில் மின் 5 சினீன் அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். தந்தையே, நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கூபாவிலே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் தொழுதிருக்கின்றீர்கள். அஃபகானு யக்னுதுன ஃபில் ஃபஜ்ர். இவர்கள் எல்லோரும் ஃபஜ்ர் தொழுகைக்கு குனூத் ஓதினார்களா என்று கேட்டபோது தந்தை மகனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஐ புனைய முஹ்தத்துன், அருமை மகனே, இது புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது. நபி அவர்கள் ஓதியதும் கிடையாது, அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஓதியதும் கிடையாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதும் கிடையாது. யார் கேள்வி கேட்கிறார்? ஒரு தாபிஈ. தாபினா சஹாபாக்களுக்கு அடுத்த சமுதாயத்துக்கு பேர் தாபி. பதில் சொன்னவர் யார்? சஹாபி. அந்த சஹாபியுடைய தகுதி என்ன தெரியுமா? தொழுகை கடமையாக்கப்பட்ட காலத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மௌமுமாக 5 வக்த் தொழுகையும் தொழுதவர். அதுக்கு பின்னால அடுத்த 3 கலீஃபாக்களுடைய காலம் முடிகின்ற வரைக்கும் மதீனாவிலே அந்த கலீஃபாக்களுக்கு பின்னால் 5 வக்த் ஜமாத் மௌமுமாக தொழுதவர். அவர் ரசூலுல்லாஹ்வோடும் கலீஃபாக்களோடும் நெருங்கி பழகினார் என்ற காரணத்தினால அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி பீடத்தை கூபாவுக்கு மாற்றிக் கொண்டு சென்றார்கள் அல்லவா? அதுக்கு பின்னால அவர் கலீஃபாவோடு சேர்ந்து கூபா போயிட்டார். கூபாவுக்கு போனா மகனுக்கு ஒரு புதுசி. என்ன புதுசி? மதீனாவிலே ஃபஜ்ர் தொழுகைக்கு குனூத் இல்லை. அப்படி இருக்கும்போது கூபாவிலே ஒரு சில பள்ளிவாசல்களிலே குனூத் ஓதை கண்டுவிட்டு தான் மகன் வந்து தந்தை இடத்திலே கேட்கிறார், தந்தையே, நீங்கள் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுதீர்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால் தொழுதீர்கள், நாம வாழ்ற இந்த கூபாவில அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால் 5 வருஷம் தொழுதீங்க, இவங்க எல்லோரும் ஃபஜ்ருக்கு குனூத் ஓதினார்களா என்று கேட்டபோது தந்தை மகனுக்கு என்ன சொல்கிறார்? மகனே, இது புதுசி, இப்படி ஒன்று கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இன்று ஷாபி மதுஹப் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு குனூத் ஓதுகிறார்களே, அந்த மதரசாவிலே ஓதி கொடுக்கப்படக்கூடிய இந்த கிதாபிலே உள்ள இந்த ஹதீஸை இந்த உஸ்தாத்மார்கள் மாணவர்களுக்கு என்ன நிலைப்பாட்டோடு ஓதி கொடுப்பார்கள்? இந்த ஹதீஸுக்கு எப்படி மொழிபெயர்ப்பு சொல்லிக் கொடுப்பார்கள்? இந்த ஹதீஸுக்கு எப்படி அவர்கள் விளக்கம் சொல்லிக் கொடுப்பார்கள்? சகோதரர்களே, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழியை நமக்கு காட்டினார்களோ அந்த வழிக்கு மாத்தமாக நாம் எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்ய முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, உறவுகளே, மீண்டும் குனூத் சம்பந்தமானதொரு விமர்சனம் இங்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பதிலாகத்தான் இந்த பதிவை நாம் அமைக்கிறோம். இதில் முதலாவது விஷயம் என்னென்றால், சங்கைக்குரிய மதிப்புக்குரிய ஷேக் அவர்கள் ஷாஃபி மதுஹப் சார்ந்த மதரசாக்களில் ஒரு கிதாப் இருக்கிறது, புலூகுல் மராம் மின் அதில்லத்தில் அஹ்காம் என்ற கிதாப், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாவுக்குரியது. அந்த கிதாபில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதாவது ஐ புனைய முஹ்தஸ், இந்த குனூத் பிதாத்து, புதிதாக உருவாக்கப்பட்டது என்ற செய்தி. இதை எவ்வாறு ஓதி கொடுப்பார்கள் என்ற அவருடைய அந்த சந்தேகம் அல்லது தடுமாற்றத்தை பொதுமக்கள் அவருடைய பேச்சை கேட்கக்கூடிய வஹாபிச பொதுமக்கள், அப்பாவி மக்களிடத்தில் தனது தடுமாற்றத்தை முன்வைத்து மக்களுடைய சிந்தனையை பிளவுபடுத்தியிருக்கிறது நாங்கள் இந்த இடத்துல அவதானிக்கிறோம். இதுக்குரிய பதிலாகத்தான் இந்த பதிவு. எனவே சகோதரர்களே, அன்பான நண்பர்களே, பொதுவாக அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்றது நாம் ஏற்கனவே சொல்லி கொண்டு வாரோம். அகீதாவில் அஷ்அரி மாதுரிதி அகீதாவை கொண்டும் ஃபிக்ஹில் 4 ஒரு மதுஹபை தழுவியதாகவே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எப்பொழுதும் பயணித்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இந்த வஹாபிச சகோதரர்கள் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவாவுக்கு வெளியேறி அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுக்கு வெளியால், அதாவது 14 நூற்றாண்டுகளாக சஹாபாக்களின் வழித்தோன்றலில் வந்த ஃபிக்ஹ் மார்க்கம் அதனுடைய விளக்கத்தை விட்டு முழுமையாக விலகி அந்த விளக்கங்களை எல்லாம் வழிகேடு, பிதாத்து, நரகம், குஃப்ரு, ஷிர்கெண்டெல்லாம் சொல்லிக்கொண்டு விலகி சென்று தனியாக பள்ளிவாசலை கட்டி கொண்டு போனார்கள். ஆனால் 30 வருடமாக எங்களுடைய உலமாக்களும் பேசுகிறார்கள், பள்ளியை கட்டி கொண்டு போன நீங்கள் ஏன் மௌத்தாகணுன்னு எங்களோட கபுருஸ்தானுக்கு வாரீங்க, அதையும் கட்டி கொண்டு தனியாக போய் சேருங்கள் என்று சொன்னார்கள். அதுக்குரிய பதிலை இன்னும் காண கிடைக்க இல்லை. இதற்கு பிறகு வேண்டுமென்றால் பதில் வரலாம். எனவே இவர்கள் முற்றுமுழுதாக இதிலிருந்து விலகினவர்கள். இதனால்தான் ஒரு ஹதீஸை இவர்களுக்கு எடுத்தால் ஒரு அடிப்படை ஒன்றுமே இல்லாமல் போனதால் இஜ்திஹாத் செய்யவும் தெரியாது, இஜ்திஹாத்
செய்து தரப்பட்ட சட்டத்திட்டங்களை எடுத்து நடக்கவும் தெரியாது. அது போக ஒரு கிதாபிலிருந்து ஒரு ஹதீஸை எடுக்கவும் தெரியாமல், எழுதப்பட்ட ஒரு ஹதீஸை ஒரு ரிவாயத்துகளை விமர்சிக்கக்குள்ள அந்த விமர்சிப்பதற்குரிய அடிப்படையும் தெரியாமல் இல்லாமல் தனது ஒரு சந்தேகத்தை பொதுமையப்படுத்தி அப்பாவி பொதுமக்களுடைய சிந்தனையை குழப்புற ஒரு நிலையத்தான் இந்த இடத்துல காண முடிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். இவர் சகோதரர் சங்கைக்குரிய ஷேக் அவர்கள் ஒரு சந்தேகம் வந்திருந்தால் அதை எடுத்துக்கொண்டை இலங்கையில் இந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு மதரசா இல்லையா? ஒருத்தருக்கு ஒரு சந்தேகம் வந்தால் அந்த சந்தேகத்தை சரியாக தீர்த்து விளக்கம் தரக்கூடிய ஷாஃபி மதரசாக்கள் திரும்புகிற பக்கம் எல்லாம் இருக்குது. ஒரு மதரசாவுக்கு போய் இங்கே வாங்கோ, நீங்கள் எப்படி இந்த ஹதீஸை நடத்துறீங்கன்னு கேட்டால் அந்த ஹதீஸை நடத்தக்கூடிய ஷேகை உங்கள்கிட்ட தருவாங்க. உட்கார வச்சு அந்த கிதாபையும் தந்து அந்த கிதாபை விளங்க வேண்டிய இதர விரிவான கிதாபுகள் எல்லாத்தையும் தந்து கண்ணியமாக உங்களுக்கு தர வேண்டிய கண்ணியம், அதுக்கு மேற்பட்ட கண்ணியத்தை முழுமையாக தந்து கண்ணியமாக அந்த விளக்கத்தை உங்களுக்கு தந்திருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு அதுக்குரிய விளக்கம் இதுவரைக்கும் கிடைக்க இல்லை. ஏனென்றால் இந்த விளக்கம் இதுக்குரிய விளக்கம் எழுதினாக்கள் சஹீஹுல் புகாரியுடைய விரிவில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவங்க பேசிக்கிறத பார்க்குறோம். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கிதாப் அதோடைய விரிவாக்கம், இமாம் நவவி ரஹிமஹுல்லா சஹீஹ் முஸ்லிமில் விரிவாக பேசிக்கிறது நாங்கள் பார்க்குறோம். எனவே அந்த விளக்கங்கள் எல்லாத்தையும் பெருட்டி தந்து உங்களை கண்ணியமாக விளக்கியிருப்பாங்க உங்களுக்கு. ஆனால் அந்த விளக்கத்தை நீங்கள் பெறாமல் விமர்சிக்கிறத நான் இந்த இடத்துல அவதானிக்கிறோம். எனவே குனூத் ஓதக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்கிறோம், இதில் எந்த விதமான தடுமாற்றத்துக்கும் இடமில்லை. நாங்கள் இந்த இடத்துல ஷேக் அவங்க முன் வச்சிருக்கிற இடத்தை பார்த்தா இந்த புலூகுல் மராம் என்ற கிதாபில் 304, 305, 306, 307, 308, 309 இந்த இலக்கங்களை கொண்ட எல்லா ஹதீஸ்களும் தான் குனூத் சம்பந்தமான சகல விடயங்களையும் உள்வாங்கினதாக இடம்பெற்றிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒன்று 307ஆம் இலக்கத்தை கொண்ட ரிவாயத்தான் இவர் சொன்னது. அதாவது இந்த ஐ புனைய முஹதஸ்ன்றது சாத் இப்னு தாரிக் அல் அஷ்ஜாயுடைய ரிவாயத் அவர் சொன்ன விஷயம். ஆனால் இந்த ரிவாயத்துக்கு ஒரு ரிவாயத்துக்கு மேலே வந்தமுண்டா 305வது ரிவாயத்தில் தான் இருக்குது. குனூத்த ஓதக்கூடியவர்கள் எந்த ஆதாரத்தை மையப்படுத்தி ஓதுகிறார்கள் என்ற விடயம் அதுக்கு ஒரு ரிவாயத்துக்கு 306ஆம் இலக்கம் இவர் சொன்னது 305ஆம் இலக்கத்தில் தான் இருக்குது. வலி அஹ்மத வத்தார் குத்னி நஹ்வுஹு மின் வஜ்ஹின் ஆஹர வஸாத ஃபஅம்மா ஃபி ஸுப்ஹி ஃபலம் யஸல் யக்னுது ஹத்தா ஃபாரகத் துன்யா என்ற விடயத்தையும் இந்த தமிழ் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை எல்லாத்தையும் கடந்து வந்து தான் இவர் இந்த ஐ புனைய முஹதஸ்ன்றதை கண்டுபிடிச்சிட்டு இது புதுசாக உருவாக்கப்பட்டது, எப்படி ஓதி கொடுக்குறாங்களோ தெரியாண்டு ஒரு சந்தேகத்தை முன் வச்சிருக்கிறாரு. எனவே நாங்கள் பார்க்குற முதலாவது விடயம் என்னென்னு சொன்னால் இதுக்குரிய விளக்கத்தை தாராளமாக அழகாக எழுதி வச்சிருக்கிறார்கள். நான் முதலாவது பார்க்க வேண்டும், குனூத்து ஓதுறதுக்கு என்ன ஆதாரம். குனூத்தை விமர்சிக்க ஒருவராக இருந்தால் குனூத்து ஓதுபவர்கள் எதை ஆதாரமாக கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆதாரத்தை முன்னிறுத்தி அந்த ஆதாரத்தில் உள்ள பிழைகளை கண்டுபிடிச்சி அதுக்கு பிறகுதான் அந்த ஆதாரத்தை தான் விமர்சிக்க வேண்டுமே தவிர இந்த ஹதீஸை மையப்படுத்தி குனூத்தை யாருமே ஓத இல்லை. எனவே நாங்கள் அதை பார்த்துட்டு ஒரு நாளும் நான் நிலகுலைய தேவையில்லை, அதுக்கு தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எனவே முதலாக பார்க்குறோம் குனூத் சம்பந்தமாக. குனூத்ன்றது முதலாவது ஒரு இஜ்திஹாதியான ஒரு மஸ்அலா. அதை ஃபுகஹாக்கள் அழகா இஜ்திஹாத் செய்திருக்கிறார்கள். யாருமே குனூத்து பிதாத் என்ற நிலைப்பாட்டில் எந்த ஃபிக்ஹுடைய மத்ஹபுமே இல்லை. முதலாவது விஷயம், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஃபிக்ஹுடைய மத்ஹப். அடுத்ததாக இந்த குனூத்தில் ஒரு பகுதி இருக்குது, குனூத்து நவாசில். குனூத்து நாசிலாண்டா முஸ்லீம்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர நேரத்தில் ஓதுகிற குனூத். அதுக்கு எல்லாருமே உடன்பட்டிருக்கிறாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கும் மேல ஹதீஸ் இந்த ஹதீஸ் தொடரில் ஒரு ஆதாரம் இருக்குது.
அடுத்த ஹனஃபி மதபை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள் வித்ர் தொழுகையில் குனூத் ஓதுற வாஜிபுண்டு, அதுக்குரிய ஆதாரமும் இந்த தொடரில் இருக்குது. ஹம்பலி மதபை சேர்ந்தவர்கள் வித்ரில் குனூத் ஓதுற முஸ்தாப் என்பார்கள், அதுக்குரிய ஆதாரம் இங்கிடம் பெற்றிருக்கிறது. மாலிகியா ஷாஃபி மதபை சேர்ந்தவர்கள் சொல்வார்கள் ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் சுன்னத் என்று சொல்லி, அதுக்குரிய ஆதாரம் தான் நாம் சொன்ன 305ஆம் விளக்கத்தை கொண்டது. எனவே நாம் குனூத் ஓதக்கூடியது இந்த ஆதாரங்களை வச்சு தான் நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது விஷயம். அது இல்லாமல் குனூத் ஓதக்கூடியவருக்கு ஆதாரம் இல்லை என்று ஒரு நாளும் ஓதக்கூடிய சகோதரர்கள் நினைக்க வேண்டிய, தடுமாற வேண்டிய, யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. குறிப்பாக சிலாக்கள் இது சம்பந்தமாக விளக்கம் ஒன்று தாங்கொண்டு கேட்டும் இருந்தீர்கள், அவங்களையும் சேர்த்து தான் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த ஹதீஸ் சம்பந்தமாக நான் பார்த்தோம்னு சொன்னால், யாருமே குனுத்து பிதாத்துன்னு சொல்லலை, மாற்றமாக நான் பார்ப்போம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஃபஜ்ர் தொழுகை குனுத்து இருக்குன்னு சொல்கிறாங்கண்டா, அவங்க பிறந்தது இப்போ ஹிஜ்ரி 93 பிறந்து 179 வஃபாத் ஆகினாங்கண்டா, அவங்க முதலாவது இந்த காலம் சிறந்த, அதாவது சலஃபிகள் என்று சொல்கிறேன் நான், முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்து மௌத்தானாக்கள் தான் சலஃபின்னு சொல்கிறேன். அந்த சலஃபிகள் எல்லாம் குனூத்தை இருக்குதுன்னு ஏற்றிருக்கிறாங்க, அமல் செஞ்சுருக்கிறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு சொல்கிற வஹாபியை சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சலஃபின்னு சொன்னதுக்கு இவங்களுக்கும் சலஃபுக்கும் எந்த வகையிலையும் சம்பந்தம் கிடையாது. உதாரணமாக இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா குனூத் இருக்குன்றாங்க, இவங்க குனூத் பிதாத்துன்னு சொல்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா 179 காலம். இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவங்ககிட்டையும் குனூத் இருக்கிறது, சுன்னா ஃபஜ்ர் தொழுகை சுன்னாவாக இருக்கிறது. 150 பிறந்து ஹிஜ்ரி 204 வஃபாத்தானவர்கள், முதல் 3 நூற்றாண்டுக்குள்ளால். அப்போ அவங்களும் குனூத்தை பற்றி குனூத்து இருக்குன்றாங்க. இப்னு அபி லைலா ரஹ்மஹுல்லா இவங்களும் 74 பிறந்து 148 காலப்பகுதியில் வஃபாத்தாகினாங்க, இவங்கள்டையும் குனூத் இருக்குது. ஹசன் இப்னு சால் இவங்கெல்லாம் பெரும் இமாம்கள். ஹசன் இப்னு சாலி ரஹ்மஹுல்லா 100 பிறந்து 169 வஃபாத்தாகினாங்க. அபு இஸ்ஹாக் அல் ஃபஸாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் இவர்கள் 120 பிறந்து 186 வஃபாத்தாகினாங்க. இவங்கள்ட்ட எல்லாம் குனூத் இருக்குது. இவங்களை இமாம்கள், சாதாரணமாக லிஸ்ட் மாதிரி இல்லை. இதெல்லாம் அதாவது கலையில், ஹதீஸ் கலையில், ஃபிக்ஹுக்கு பார்த்தோம்னா இவர்கள் தவிர்க்க முடியாதாக்க, இவர்கள் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடித்தாக்க தான் அவங்க எல்லாம். அடுத்தது அபூபக்கர் இப்னு முஹம்மது ரஹ்மஹுல்லா அவங்களும் குனூத் என்ன சொல்லணும்னு கடைசியை நான் பார்ப்போம். இவங்க எல்லாம் சொல்ல ஃபஜ்ர் தொழுகை குனூத் சுன்னத் என்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். இவங்க அதாவது கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 120ஆம் காலப்பகுதியில் வஃபாத் ஆகினவங்க, மிக முக்கியமான ஆக்கள் இவங்க எல்லாம். அடுத்த அல் ஹக்கம் இப்னு உத்பா ரஹிமஹுல்லாஹ் இவர்களும் ஹிஜ்ரி 50 பிறந்து 113 வஃபாத்தானாங்க, இவர்களும் குனூத் இருக்குன்றதை பேசியிருக்கிறார்கள். அடுத்தது ஹம்மாத் ரஹிமஹுல்லாஹ் இவர்களும் அதாவது குனூத் இருக்கின்ற விஷயம் மிக முக்கியமானவர், சாதாரண ஆக்கள் இல்லை, மிக முக்கியமான ஆக்கள் இவங்க எல்லாரும். அடுத்த ஹிஜாஸ் வாசி, ஹிஜாஸில் பல்வேறுபட்ட உலமாக்கள் குனூத்து இருக்குது ஃபஜ்ர் தொழுகையில். இமாம் அவுசாய் ரஹிமஹுல்லா அவர்கள் 88 பிறந்து 157 வஃபாத் ஆகினவங்க, இவர்களும் குனூத்தை அதாவது ஃபஜ்ர் தொழுகையில குனூத்தை ஆதாரங்கள்லாம் வச்சு ஃபஜ்ர் தொழுகை குனூத் இருக்குதுன்ற விஷயத்தை முன் வச்சிருக்கிறார்கள். அது இல்லாமல் ஷாம் பிரதேசம், ஷாமில் பெரும்பகுதியான பகுதியில் ஃபஜ்ர் தொழுகை குனூத் இருக்கிற விஷயம் இருக்குது. இமாம் நவி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க மஜ்மூவில், அதாவது இமாம் நவின்னு சொல்லக்குள்ள எல்லாருக்கும் தெரியும், அவங்க பல துறையில் குறிப்பாக ஷாஃபி மத்ஹபில் ஃபிக்ஹில் மிக முக்கியமான இடத்தை பிடிச்சவங்க. இவங்க ஹிஜ்ரி 600 சொச்சத்தில் பிறந்து 676 சொச்சத்தில் வஃபாத் ஆகினாங்க. இவர்கள் என்ன சொல்லாங்கன்னு சொன்னால், வபிஹி கால அக்தரு சலஃப், அதிகமான சலஃப்களும் முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அதிகமான ஆக்களும் முதல் 3 நூற்றாண்டையும் அதுக்கு பிறகு வந்தவர்களும் என்ன சொல்கிறாங்க, இல அன்னஹு சுன்னத்துன் ஃபி ஸலாத்தி சுப்ஹி, ஃபஜ்ர் தொழுகையில் எந்த நாளும் குனூத் ஓதுறது சுன்னான்ற விஷயத்தை பேசியிருக்கிறார்கள். எனவே இது மட்டும் இல்லை, அதாவது இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர் என்ன செய்யறான்னு சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கக்கூடிய அந்த ரிவாயத்தை வச்சு, அதாவது ஹத்தா ஃபாரக் துன்யான்றது உலகத்தில் உலகத்தை விட்டு வஃபாத்தாகும் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான்னு சொன்னால், என்ன குனூத் ஓதிக்கொண்டு இருந்தார்கள் என்ற அந்த ரிவாயத்தை வச்சுத்தான் அவங்களும் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் இமாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களை மாமுமாக நிறுத்தி அவர்கள் குனூத் ஓதும் விளக்கம் ஃபஜ்ர் தொழுகையில்
குனூத் ஓதுற வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது விஷயம் வந்து ஆதாரங்கள், இந்த ஆதாரங்களை வச்சு ஓதி கொண்டிருந்தாங்க. அடுத்த பார்க்குறோம், இந்த அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத் சம்பந்தமாக பார்த்தோம்னா இமாம் ஹைதமி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, ரிஜாலுஹு முவஸ்ஸகூன, இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் நவவி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, ரவாஹு ஜமாஅத்து மினல் ஹுஃபாதி வஸஹஹூஹு, ஹுஃபாதுல் ஹதீஸில் பலர் என்ன செஞ்சுக்கிறாங்க, இந்த ஹதீஸ் அறிவித்து சஹீஹ்னு சொல்லியிருக்கிறார்கள். இது சஹீஹ்னு சொல்லி இமாம் அல் ஹாஃபில் அல் பல்கி ரஹிமஹுல்லா அவர்கள் மிக முக்கியமானவர்கள், அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லா, இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான்னு சொன்னால் இது வந்து சஹி என்று சொல்கிறத சொல்லியிருக்கிறார்கள், அறிவிச்சிருக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸ்களை, அதாவது குனூத்து ஓதுறதுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, அது சார்ந்த இமாம்கள் சஹாபாக்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் சாதாரணம் இல்லை. சுருக்கமாக சொல்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகும் வரைக்கும் ஓதினார்கள் ஒரு விஷயம். ரெண்டாவது, சஹாபாக்கள் ஓதியிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமாக நின்று ஓதியிருக்கிறார்கள். பின்னால் சஹாபாக்கள் தொழுதிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதிருக்கிறார்கள் மம்முமாக. வஃபாத்தாகும் வரைக்கும் குனூத் ஓதியிருக்கிறார்கள். எனவே இந்த 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 சந்தேகத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு குனூத் ஓதுறது பிழை என்ற சிந்தனைக்கு ஒரு நாளும் செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் இவர்கள், அதாவது இந்த இப்னு தைமியாவை ஏற்றுக்கொண்ட இந்த வஹாபிகள் கூட நல்லா அங்கே பார்த்தா விளங்கும், இந்த ஃபஜ்ர் தொழுகையில் குனூத் ஓதுறது பித்அத் என்ற சிந்தனையை அவர் சொல்ல இல்லை. ஏன் அவர் வேறு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, ஒரு மஸ்அலாவில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டார்கள் என்று சொன்னால் அது இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலா, இரண்டு தரப்புக்கும் ஆதாரம் இருக்கும், ஆதாரத்தோடு ஒருவர் இருக்கக்குள்ள ஒரு நாளும் மறுக்க இயலாதுன்னு பேசியிருக்கிறாரு. குறிப்பாக ஃபஜ்ர் தொழுகையில் ஓதக்குள்ள ஷாஃபி மதபுடைய மதரசாவை இந்த ஷேக் விமர்சிக்க இல்லை, ஷாஃபி ஃபிக்ஹை விமர்சிக்க இல்லை. இது ஒரு சுன்னத்தான ஒரு விடயத்துக்கு சுன்னத்தான விடயத்தை எதிர்த்து பேசியிருக்கிறான்னா பார்க்கணும். ஏனெண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தது சுன்னத்தில்லாமல் போகாது, சஹாபாக்கள் செய்தது சுன்னத்தில்லாமல் போகாது. சுன்னத்தில்லாத ஒரு விடயத்தை 1400 வருட காலமாக உலகத்தில் ஒரு நாள் நடைமுறைப்படுத்தியிருக்க இயலாது. எனவே இவர் சொன்ன இந்த சந்தேகம் வந்து பிழையானது. அந்த ஹதீஸ் இருக்குதாண்டா இருக்குது, அதை வச்சு நான் குனூத் ஓதலை, முதலாவது விஷயம். அப்போ ரெண்டாவது என்னண்டா, குனூத்து ஓதுறதுல சஹாபாக்களுக்கு இடையிலேயே இரண்டு தரப்பினர்கள், குனூத் ஓதுற சஹாபாக்களும் இருக்கிறார்கள், ஓதாத சஹாபாக்களும் இருக்கிறார்கள். எனவே ஓதுராக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது, ஓதாத ஆக்களுக்கும் ஆதாரம் இருக்கிறது. ஓதுற ஆக்களை பார்த்து ஓதாத ஆக்கள் ஒரு நாளும் பிதத்வாதிகள் சொல்லல, ஓதுற சஹாபாக்களோ பின்னா வந்தாக்களோ ஓதாத ஆக்களை பார்த்து பிளகண்டு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் இல்லை. எனவே ஒரு மஸ்அலாவில் இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாவாக இருந்து, அது சஹாபாக்கள் இஜ்திஹாத் செய்யக்கூடியவர்கள் இருந்து இஜ்திஹாத் செய்து செய்யக்குள்ள நேரத்தில் ஒரு நாளும் ஆதாரம் இருக்க ஒரு மஸ்அலாவை என்ன செய்ய மாட்டார்கள், ஆளையால் பிதத்வாதிகள், நரகவாதிகள், குஃப்ர் பிதாத்து ஷிர்க் என்ற விஷயத்தை ஒரு நாளும் முன்வைக்க மாட்டார்கள். அது முன்வைச்ச எந்த மஸ்அலாவும் காண இயலாது. ஏன் சலஃபுல் ஐமா எடுத்துக்கொண்டா கூட மஸ்அலாவில் இமாம்கள் 4 பக்கமாக சென்றாலும் அந்த இஜ்திஹாதுக்குரிய மஸ்அலாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஆதாரம் இருக்கும். அந்த ஆதாரத்தை அவர் எவ்வாறு பார்ப்பார் என்றால், ஏண்ட ஆதாரம் வலுவானது, பிழை இருக்கலாம் என்ற நிலை இருக்கும். அடுத்தவருடைய நிலப்பாடு பிழையானது, சரியாக இருக்கலாம் என்ற நிலப்பாட்டில் தான் ஒவ்வொரு மதுஹபுடைய நிலையும் இருக்கும். ஏண்ட தான் சரி, அடுத்தவங்க நாம் பிழைண்டு எந்த மதுஹபில் உசூலையும் காண இயலாது. எனவே நாங்கள் இங்கே பார்க்குறோம், இந்த ஷேக் அவங்க ஒரு வகையான சந்தேகத்தை உண்டாக்குறாங்க. ஆனால் பொதுமக்களை பார்த்து சொல்கிறோம், குனூத்து பிதாத் என்ற சிந்தனைக்கு வரக்குள்ள அந்த வரக்கூடிய பொதுமக்களை பார்த்து சொல்கிறோம், இது மாதிரியான, அதாவது ஒரு சின்ன ஒரு விடயத்தை வச்சுக்கொண்டு மார்க்கத்தில் உள்ள பூர்வீகத்தை சஹாபாக்கள் செய்த விடயத்தை ஒருவர் பிதாத் என்ற சிந்தனையில் பேசுகிறார் என்றால் அவர் அந்த மஸ்அலாவை பிதாத் என்று பேசல, ஆதாரத்தின் நூடாக நிரூபணமான ஒரு சுன்னத்தை மறுக்கக்கூடிய ஒரு மறுப்பாளர் என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டுமே தவிர, இவர் சின்ன ஒரு விஷயமாக இதனால் ஒரு நாளும்
எடுத்துக்கொள்ள இயலாது. ஒன்று ஒருத்தர் தெரியலாட்டி தெரிஞ்சால்கிட்ட கேட்க வேண்டும். ஒரு மதரசாவுக்கு போகலாம், அல்ல பெரிய மதரசாவுக்கு போகலாம். மூத்த உலமாக்கள் இருக்கிறார்கள், அவருடைய சமகாலத்தில் உள்ள உலமாக்கள் இருக்கிறார்கள். அங்கே எங்கேயாவது போய் கேட்டு அந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அது இல்லாமல் அப்பாவி மக்களை முன்னால் வச்சு உட்கார வச்சு நாங்கள் இப்படி பேசினாலும் பேச்சு திறமை உள்ள பேச்சாளர்கள்ன்றதுக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹுவை மறந்து நாங்கள் பொதுமக்களுடைய சிந்தனை குழப்பி ஒரு நாளும் இவங்கெல்லாம் வழிகேடர்கள், குணுத்தோதராக்கள், பிள்ளையானாக்கள் காட்டக்கூடாது. இது செய்யக்கூடிய சுன்னாவுக்கு செய்யக்கூடிய ஆகப்பெரிய துரோகம். நீங்கள் உண்மையாக நீங்கள் குணுத்தை பேசுகிற ஆளாக இருந்தால் புலூகுல் மராம் கிதாபை விரித்து அதில் வரக்கூடிய அந்த 6-7 ஹதீஸ்களை ஒவ்வொரு ஹதீஸாக எடுத்து அந்த ஹதீஸுக்குரிய அடிப்படையான விடயங்களை முன் வச்சு அது யார் யார் என்னென்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், எந்தெந்த மதுஹபில் யார் யார் இதில் இந்த விளக்கம் எடுத்திருக்கிறார்கள், குணுத்து இல்லை என்பவர்களை எடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன, குணுத்து இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய எடுக்கக்கூடிய ஆதாரம் என்ன என்பதை முழுமையாக அலசி இருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனால் ஷேக் செஞ்சது அதுக்கு புறமான விடயம். எனவே இப்படியான பேச்சுகளை கேட்டுட்டு பேச்சில் உள்ள வசீகரத்தன்மையை பார்த்துட்டு நாம் எமது ஈமானையும் நம்பிக்கையை கொண்டு போய் பறிகொடுத்துடாமல் இருப்பதற்கு வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவரையும் தௌபீக் செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.